வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெட் இன்ஜுரி பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் ஒரு சில எஃபெக்ட் வரலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு சில ஃபோர்ஸ், ஸோ நமக்கு ட்ரமாட்டிக் இன்ஜுரி மூலமாக எக்ஸ்டர்னலாக ஒரு சில ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் நம்ம பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுவும் இப்போ வந்து டிராஃபிக் அதிகமாகறனால இந்தியாவிலையும் அதிகப்படியான ஹெட் இன்ஜுரிஸ் வருது. ஓகேவா? ஸோ ஹெட் இன்ஜுரியோடைய ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, பிரெயின் பாதிக்கப்படுறனால நமக்கு பிஹேவியர், ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், அதே போல் கான்சியஸ்னஸில் கூட ப்ராப்ளம் வரலாம். ஓகே கைஸ், அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹெட் இன்ஜுரி, இன்னொன்று க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரி. ஓப்பன் ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறத பெனட்ரேட்டிங் இன்ஜுரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே போல் க்ளோஸ்டாக நான் பெனட்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் ஹெட் இன்ஜுரியில் நம்மளுடைய ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகிட்டு நம்ம கிரேனியல் கேவிட்டி வெளியில், அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? கிரேனியல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு எல்லாம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம பிரெயின் டிஷ்யூக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஃப்ராக்சரான ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட நம்ம பிரெயின் டிஷ்யூவை போய் அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல மட்டும் நமக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ஃபோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கல் அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பிட்ட ஏரியாவில் நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கதா ஃபோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்மால் ஸ்பெசிஃபிக் ஏரியாவை குறிக்கிறது. ஓப்பன் ஹெட் இன்ஜுரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு கேவிட்டிலாம் வந்தாங்க. ஆனால் க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் வால்ட் வந்து ரிமைன்ஸ் இன்டாக்ட். ஓகேவா? இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஸ்கல் வால்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதுவே ஓப்பன் இன்ஜுரியில் தான் ஃப்ராக்சர் ஆகுது. ஃப்ராக்சர் ஆகிட்டு பிரெயின் கண்டென்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஆனால் இங்கே நமக்கு போனில் எந்த ஒரு ஃப்ராக்சரும் இருக்காது, உள்ள இன்ஜுரி மட்டும் நடக்குது. ஸோ க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரியில் பார்த்தோம் அப்படின்னா இனர்சியல் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். இனர்சியா அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பிரெயின் வந்து ஒரு ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஸோ நம்ம திடீர்னு ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு பிரெயினில் ஒரு சில அதிர்வுகள் வரும். ஸோ அது மூலமாக இன்ஜுரி ஆகும். அதே போல் மூவ்மெண்ட்லேயே இருந்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணாலும் இனர்சியா தான். ஸோ இந்த மாதிரி இனர்சியல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு நமக்கு பிரெயின்குள்ளே ப்ராப்ளம் வருது. ஓகே, இப்போ எந்த ஒரு ஹெட் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி அது ஏன் வருது, அதோட காசஸ் என்ன அப்படிங்கிறத எட்டியாலஜியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு. நமக்கு இப்போ ரீசெண்டாக அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். அதெல்லாம் நமக்கு ஹெட் இன்ஜுரி அசால்ட்டாக நடக்கும். ஸோ அடுத்ததாக கன்ஷாட் இன்ஜுரிஸ். நமக்கு கன்னை வச்சு ஹெட்டில் அடிச்சிட்டாங்க, சுட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ வரக்கூடிய இன்ஜுரிஸ். அடுத்ததாக கலவரங்களில் வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ். ஓகேவா? ரியாட்ஸ் அண்ட் அசால்ட்ஸ். கலவரத்தில் மண்டை உடச்சிக்குவாங்கல்ல, அதான். அடுத்து ஃபால் ஃப்ரம் ஹைட், நம்ம ஹைட்லேருந்து கீழே விழுகும் பொழுது. அடுத்ததாக டொமஸ்டிக் ஹெட் இன்ஜுரிஸ், நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹெட் இன்ஜுரி ஆகிறது. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரி, நம்ம ஸ்போர்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போயும் நமக்கு ஹெட் இன்ஜுரி அஃபெக்ட் ஆகும். ஓகே, அடுத்ததாக ஒரு சிண்ட்ரோம், சேக்கன் பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிண்ட்ரோம்லேயும் நமக்கு பேபியோடைய ஹெட்டு வந்து ஷேக் ஆகும்போது அந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இன்ஜுரிஸ் வரும். அடுத்ததான் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரிஸ்லாம் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்லையும் நமக்கு ஹெட் இன்ஜுரிஸ் நடக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாம்பு வெடிக்கிறப்பையும் ஹெட் இன்ஜுரிஸ் அதிகமாகவே நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதோடைய எட்டியாலஜி. இப்போ பேத்தோஃபிசியாலஜி. இப்போ ஒன்ஸ் நமக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இதில் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரைமரி பிரெயின் டேமேஜ், செகண்டரி பிரெயின் டேமேஜ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இதில் ப்ரைமரி பிரெயின் டேமேஜ் அப்படிங்கிறது ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ அடுத்ததாக ஆக்சான்ஸ்லாம் டிஃப்யூஸ் ஆகிடும். ஓகேவா? ஆக்சானல் டிஃப்யூஸ் இன்ஜுரி. அடுத்ததாக செரிப்ரல் லெசரேஷன், நமக்கு கலங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ செரிப்ரம் வந்து அப்படி கலங்கிடும் லைட்டாக. ஸோ அதான் செரிப்ரல் லெசரேஷன். அதாவது வைப்ரேஷன் அதிகமாகிட்டு அந்த கண்டென்ட்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா லெசரேஷன் அப்படின்னா ஒரிஜினல் மீனிங் ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறது. ஓகேவா? ஸோ செரிப்ரத்தோட ஸ்கின்னை டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், செரிப்ரம் கண்டென்ட்லாம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதான் செரிப்ரல் லெசரேஷன். கான்ட்யூஷன்ஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸும் சேர்ந்து ரப்ச்சர் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்கின்னு மட்டும் போகாமல் அந்த பிளட் வெசல்ஸும் சேர்ந்து ரப்ச்சர் ஆகி நமக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது கான்ட்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக செகண்டரி பிரெயின் டேமேஜ் என்னென்ன நடக்கும் அப்படின்னா மெனிஞ்சைட்டிஸ், பிரெயினோட லேயர் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அடுத்ததாக ஹைபாக்சியா, நமக்கு பிளட் வெசல்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு ஹைபாக்சியா வரும். அடுத்ததாக இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிரெயினோட சாலிட் கண்டென்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரவும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அடுத்ததாக ஹைப்போடென்ஷன் வரும்.
ஓகேவா, லோ பிபி. ஓகேவா, அடுத்ததாக செரிப்ரல் எடிமா. எடிமா அப்படிங்கிறது அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ செரிப்ரமில் எடிமா வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஹெட் இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அடுத்து செகண்டரியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகே, அடுத்ததாக கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். நமக்கு ஹெட் இன்ஜுரி வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான கிளினிக்கல் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைல்டு ஹெட் இன்ஜுரிக்குரிய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுலேயும் நம்ம ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு அடி பிரெயினில் அப்படிங்கிறனால நமக்கு ஹெட்டேக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்ததாக டிசீனஸ். ஸோ நம்ம ப்ளட் சப்ளை கம்மியாகிறனால டிசீனஸ் வருது. அடுத்ததாக டயர்ட் ஆயிரும். ஓகேவா, அவங்க வந்து டயர்டாகவே இருப்பாங்க. அடுத்ததாக நேசியா, வாமிட்டிங் சென்சேஷன் வரும், ஏன்னா அடி பிரெயினில். அடுத்ததாக சம்டைம்ஸ் வாமிட்டிங்கும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு லைட்டாக தலைவலிச்சாலே ஒரு சில நாள் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணமும் நமக்கு இது மாதிரி தான். ஓகேவா, ஓகே. அடுத்ததாக ட்ரௌசினஸ் அப்படின்னா நம்ம லெத்தார்ஜிக்காக எப்போவுமே ஸ்லீப்பியாகவே இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுதான் ட்ரௌசினஸ். அதேபோல் டிசீனஸ் அப்படின்னா பேலன்ஸ், நமக்கு சென்சரி பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது. நம்ம அல்டர்டு சென்சேஷனும் பண்ணுவோம். அதாவது நமக்கு அதாவது இப்போ இந்த பேனை ஒன்று தான் இருக்கும், ஆனால் நமக்கு 4-5 பேனை அந்த மாதிரி அல்டர்டாக தெரியும். ஓகேவா, ஸோ ஒரு சென்சேஷன் மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது சென்சரி சிம்டம்ஸில் வந்துடும். ஃபிசிக்கல் அப்படிங்கிறனால ப்ராப்ரியோசெப்ஷன் அதெல்லாம் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக சென்சரியில் பார்த்தோன்னா பிளர்டு விஷன் பிளர் ஆகிடும். ஓகே, அடுத்து ஏரில் ரிங்கிங் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்ததாக மெமரி, அதாவது காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஸோ நம்ம பிரெயினில் ப்ராசஸ் நிறைய நடக்குது இல்லையா. ஸோ அதில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சில சிம்டம்ஸ் காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் நமக்கு போயிடும். ஓகேவா, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நமக்கு டக்குன்னு போயிடும். ஹெட் இன்ஜுரி, இப்போ பெரிய பெரிய இன்ஜுரிலாம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் கான்சியஸ்னஸ் லாஸ் ஆகிடும். ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான் கான்சியஸ்னஸோடு இருப்பாங்க. அடுத்ததாக கன்ஃபியூஸ்டு, அவங்களுடைய மென்டல் எபிலிட்டி எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே போல் அவங்க ஓரியன்டாக இருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த இடத்துல தான் இருக்கேன், இந்த பர்சன் தான் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அந்த மாதிரி அந்த ஓரியன்டேஷன் அவங்களுக்கு இருக்காது. அதே போல் மெமரி அண்டு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஒன்ஸ் ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட மெமரி வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆயிடும். அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்திலும், ஏன்னா ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைல்டு இன்ஜுரிக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்ததாக சிவியர் இன்ஜுரிக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மாடரேட்லேருந்து சிவியர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது மாதிரி தான். ஸோ இதுக்கு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா பெர்சிஸ்டன்ட் ஹெட்டேக். ஸோ ஹெட்டேக்கே கொஞ்சம் பயங்கரமாக வரும், கண்டினியூஸாகவும் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வாமிட்டிங் அண்ட் நாசியா. அவங்களோட வாமிட்டிங், ஸோ இப்போ நமக்கு க்ளோஸ்டு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வாமிட்டிங் அண்ட் நாசியா பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுவுமே அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே வேலை செய்யாது. வாமிட்டிங் அல்லது நாசியா பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்ததாக போஸ்ட் எபிலெப்சி. ஸோ எபிலெப்சி பற்றி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த எபிலெப்சியோடைய சிம்டம்ஸும் இவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த எபிலெப்சியோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைலேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் ஐஸ். நமக்கு ஒரு ஐ அல்லது 2 ஐயும் சேர்ந்துமே டைலேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டைலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஹெட் இன்ஜுரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரிக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வாட்ச் பண்ணுவோம். ஓப்பன் ஹெட் இன்ஜுரி அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகேவா, நம்ம படிக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே ஒன்லி ஃபார் க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரி. ஓகே, அதே போல் நமக்கு ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா, நம்ம கிளியர் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம நோஸில் இருந்தோ அல்லது ஏரில் இருந்தோ வந்துச்சு அப்படின்னா ட்ரெயின் ஆகுது ஏர் அண்ட் நோஸில் இருந்து அப்படின்னா அது கண்டிப்பாக ஹெட் இன்ஜுரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அதே போல் நம்னஸ் இருக்கும். ஓகேவா, வீக்னஸ் அண்டு நம்னஸ் இந்த லிம்ஸ், நம்மளோட அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி சரி லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி சரி மதத்து போன மாதிரி இருக்கும். அதே போல் மசில் டோனும் நார்மலாக இருக்காது, அப்நார்மல் மசில் டோன் இருக்கும். மசில் டோன். ஸோ இதெல்லாம் நமக்கு சிவியர் ஹெட் இன்ஜுரியில் வரக்கூடிய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஃபார் க்ளோஸ்டு டைப். ஓகேவா, அடுத்ததாக காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ காக்னிட்டிவ் சிம்டம் அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வந்துடும். ரொம்ப அதிகப்படியான கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ காக்னிட்டிவ்லேயே பார்த்திங்க அப்படின்னா எஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஜிடேஷன் அப்படின்னா நமக்கு நர்வஸ் கண்ட்ரோலாக இருக்காது. ஓகேவா, இப்போ ஸ்பீச்சுக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய மேடையெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா எஜிடேஷன் இருக்கும். ஓகே, ஒரு பதட்டம் மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அடுத்ததாக ஏஃபேசியா அப்படின்னா லாங்குவேஜ் டிஸார்டர். அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் மறந்துடும், அவங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கோமா அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க.
ஓகே, அடுத்து இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஹெட் இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்தெந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலாம். நமக்கு டியூராமெட்டரில் ஹெமரேஜ் வரலாம். ஓகேவா? ஸோ டியூராமெட்டர்லேயே எபிடியூரல் ஹெமரேஜ், சப்டியூரல் ஹெமரேஜ். நமக்கு டியூரல் மேட்டருக்கு கீழே, ஓகேவா, அதான் சப்டியூரல். ஓகேவா? எபிடியூரல் அவுட்டர் சைடு ஹெமரேஜ் வரலாம். ஓகேவா? நமக்கு பிரெயினுக்குள்ளே ப்ளீடிங், அதான் ஹெமரேஜ். ஸோ இது வந்து தனி கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஹெட் இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஹைட்ரோசெஃபாலஸ். ஹெட்டு வந்து பெருசாயிரும். காரணம் நமக்கு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து அதிகமாகிறது. ஓகேவா? ஸோ ஹெட்டில் வந்து அதிகமாக லிக்விட் ஃப்ளூயிட் ஆச்சு அப்படின்னா அதான் ஹைட்ரோசெஃபாலஸ். அடுத்ததாக இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்ததாக போஸ்ட் எபிலெப்சி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எபிலெப்சி அப்படின்னா நம்மளோட நர்வ் செல்ஸோடைய ஆக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ நமக்கு ஃபிக்ஸ் ஜெய்சர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், ஃபிக்ஸ் வர்றது அந்த மாதிரி. ஸோ இந்த ஹெட் இன்ஜுரியாக ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்டு, ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுக்கணும். அதே போல் நம்ம ப்ளே பண்ணும்போது அதுக்கு தேவையான ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுக்கணும். அதே போல் நமக்கு ஏதாவது சென்சேஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் க்யூர் பண்ணிடணும். ஓகேவா? ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட்டு போடணும், இதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு இப்போ ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உடனே அந்த ஐ ப்ராப்ளத்தை செக் பண்ணி மறுபடியும் நார்மலாக கொண்டு வரணும். அதே போல் வாக்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளமா, அசிஸ்டிவ் டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபிலிட்டி ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசில் வீக்னஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு விஷனாக இருந்தாலும் சரி, மசில் வீக்னஸ், அதே போல் புவர் பேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அல்லது அதுக்கு தேவையான இது யூஸ் பண்ணலாம், வாக்கர் யூஸ் பண்ணலாம், டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம வாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த வலியான அந்த மசில் டோன் லெஸ்ஸான காலை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவும் பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம அதுக்கு தேவையான இப்போ விஷனில் ப்ராப்ளமாக ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம், மசிலில் ப்ராப்ளமாக வாக்கர் அல்லது டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணாட்டியும் அதுக்கு காம்பன்சேட்டாக நம்ம எதாவது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பிரெயினில் எங்கே இன்ஜுரி, என்ன இன்ஜுரி அப்படின்னு பார்க்கலாம். சிடி ஸ்கேனு, இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் எடுக்கலாம், இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிரெயின் இன்ஜுரி ஆகிட்டு டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இப்போது சப்போஸ் ஒருத்தர் வந்து கோமாவில் இருக்கார், அவர் வந்து டெவலப் ஆகி வர்றாரு அப்படின்னா அவங்களுக்காக கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. அவங்க எப்படி ஐ ஓப்பன் பண்ணுறாங்க, ஐ ஓப்பனிங் எப்படி இருக்குது, வெர்பல் ரெஸ்பான்ஸ் இப்போ நம்ம எதாவது கேட்டோன்னா அவங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, மோட்டார் ரெஸ்பான்ஸ் நம்ம ஏதாவது ஆக்ஷன் சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறது இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை 15 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ அந்த பேஷண்ட் வந்து 15க்கு எத்தனை பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்போ ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படி இல்லையா? ஸோ ஐ ஓப்பனிங்கில் 4 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஓகேவா? ஐ ஓப்பனிங்கோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் 4. ஓகேவா? மேக்ஸிமம் 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் 4 பாயிண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக ஐயை பிளிங்க் பண்ணுறாங்க, ஐ ஓப்பன் பண்ணிவிட்டு பிளிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பிளிங்கிங்க்கு 4 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட் கிடச்சிரும். அதுவே அவங்களா பண்ணாமல், அவங்களா ஸ்பான்டேனியஸாக பிளிங்க் பண்ணாமல் நம்ம சொன்னால் மட்டும் பிளிங்க் பண்ணுறாங்க, ஐ நம்ம சொன்னால் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க, ஐ ஓப்பனிங் பிளிங்கிங்லாம் நம்ம வெர்பல் கமெண்ட் கொடுக்கும்போது, ஸ்பீச் கொடுக்கும்போது மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 பாயிண்ட்ஸ். அதுவே அவங்களுக்கு பெயின் வந்து ஐ ஓப்பன் பண்ணுறாங்க, பெயினோட ஐ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். அதுவே ரெஸ்பான்ஸே பண்ணல, நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா 1 பாயிண்ட்டு. ஓகே, இப்போ ஐ ஓப்பனிங்க்கு 4 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். வெர்பல் ரெஸ்பான்ஸுக்கு மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் எப்போ எடுப்பாங்க? ஸோ 5வது பாயிண்ட் அவங்க ஓரியன்டாக இருக்காங்க, அதாவது நம்ம என்ன கேட்டாலும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 பாயிண்ட்டு. அதுவே டிஸ்ஓரியன்டாக இருக்காங்க, கன்ஃபியூஸாக இருக்காங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ். அதுவே இன்அப்ரோப்ரியேட், நம்ம கேட்குறது சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம், ஓகேவா, அவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 3 பாயிண்ட்டு. அடுத்ததாக ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் விட்றாங்க, ஆனால் நான் கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணல, ஏதோ சவுண்டு விட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 பாயிண்ட்டு. அதுவே ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னா அதுக்கு 1 பாயிண்ட். ஸோ இது வெர்பல் ரெஸ்பான்ஸுக்குரிய பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக இதே கிளாஸ்கோ கோமா ஸ்கேலில் மோட்டார் ரெஸ்பான்ஸுக்கு மட்டும் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் ஒபே பண்ணி அவங்க கரெக்டான மூவ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ எழுதுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எழுதுறாங்க. ஸோ அவங்களோட மோட்டார் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்குது, ஒபே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 பாயிண்ட்டு.
அதே போல் மூவ் பண்ணும்போது பெயின் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். நார்மலாக மூவ் பண்ணாங்கன்னா 6 பாயிண்ட்டு. அதே போல் ஃப்ளெக்ஷன் நமக்கு இப்போ நம்ம ஃப்ளெக்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க வந்து பெயின் ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு இந்த பாயிண்டில் மட்டும் பெயின் இருக்குது அப்படின்னா அது 5 பாயிண்ட்ஸ். அதே ஃப்ளெக்ஷன் பண்ணுற எல்லா பாயிண்ட்லேயுமே இருக்குது அப்படின்னா அது 4 பாயிண்ட்ஸ். அதுவே அவங்க ஃப்ளெக்ஷனே பண்ணல வேறு மாதிரி பண்ணுறாங்க அப்நார்மலாக ஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஓகேவா. அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீகார்டிகேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நம்ம போஸ்டர் வரும்போது இதை பற்றி பேசுவோம். அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் அப்படின்னா டீகார்டிகேட் போஸ்டர், இதுக்கு 3 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக அப்நார்மலாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஷனை விட எக்ஸ்டென்ஷனும் அப்நார்மலாக மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் நார்மலாக பண்ணுவாங்க. 3rd பாயிண்ட்டில் எக்ஸ்டென்ஷனும் அப்நார்மலாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் தான். அதுவே ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு 1 பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டிங்ஸை வச்சு தான் நமக்கு டோட்டல் 15 பாயிண்ட் கிடைக்கும் கிளாஸ்கோ கோமா ஸ்கேலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைல்டு இன்ஜுரிக்கு நமக்கு 13லேருந்து 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். மைல்டு ஹெட் இன்ஜுரிக்கு 13 to 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். மாட்ரேட் இன்ஜுரிக்கு 9 to 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். சிவியர் இன்ஜுரிக்கு தான் நமக்கு 3 to 8 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ 3 அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 to 8 வந்து கிடைக்கும், இதுக்கு கீழே கிடைக்காது ஓகேவா. சிவியர் அப்படின்னா மினிமமே 3 தான், அதுக்கு கீழே போகாது. ஓகே, இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நமக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ரைமரியாக பிரெயின் டேமேஜ் இருக்குது அதை செகண்டரிக்கு கொண்டு போகாமல் தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிடால் அப்படின்ற ஒரு ட்ரக் யூஸ் பண்ணலாம். ஃபியூரோசமைட் இந்த ட்ரக் கொடுக்கலாம். அடுத்ததாக கன்வல்சன் ட்ரக்ஸ் அதே போல் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இந்த கன்வல்சன் ட்ரக்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பிரெயினில் இன்ப்ராப்பராக நடக்கக்கூடிய நர்வஸ் ப்ராப்ளம் தான் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரேனியோடோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோமி அப்படின்னாலே ரிமூவல். ஸோ நமக்கு ஸ்கல்லில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம ஒரு சில சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். பர்ஹோல் சர்ஜரி அப்படின்னா நம்ம 1 or more ஹோல்ஸ் போட்டு நம்ம ஹெமட்டோமாஸ் அதாவது பிளட் வெசல்ஸில் பெரிய ஹெமட்டோமாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரேனியோடோமி பண்ணுவோம். அடுத்ததாக கீஹோல் அப்படின்னா நம்ம சேம் லைக் பர்ஹோல், நம்ம கீஹோல் அப்படிங்கிறது இன்னும் மைனூட்டாக இருக்கும். அதே போல் நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த போனை வந்து ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப ரப்சர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த போனை ஸ்கல்லிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கல்லேருந்து ஃப்ராக்சர்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ரேனியோடோமி பண்ணுவோம். ஓகேவா. அடுத்ததாக விபி ஸ்டண்ட்டு நமக்கு ஹைட்ரோசெஃபாலஸோடு இருக்காங்க அப்படின்னா வென்ட்ரிகுலர் பெரிட்டோனியல் ஸ்டண்ட் பண்ணுவோம். ஓகேவா. வென்ட்ரிகல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்குது, பெரிட்டோனியம் அப்படிங்கிறது அப்டமினல் லேயர். ஸோ வென்ட்ரிகல்ஸில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப்ஐ இங்கே ட்ரெயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுறது மூலமாக மேலே இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப்லாம் ட்ரெயின் ஆகிட்டு நமக்கு ஹைட்ரோசெஃபாலஸ் ப்ராப்ளம் வந்து குறையும். ஸோ அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அது கூடவே ஹெட் இன்ஜுரியும் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, ஒரே வீடியோவில் நான் இந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.